தமிழர்களே எல்லா இடத்துலையும் ரோட்டோரத்தில் தான் வந்து இளநீ வண்டியில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து வித்தியாசமாக வெயில் காலம் பயங்கரமாக இருக்கனால வந்து ஒரு கடை பிடிச்சி எப்படி இளநீ வந்து வெட்டி சேல் பண்ணுறாரு பாருங்கள். அதுவும் வேறு லெவலில் தாறுமாறாக சேல்ஸ் போய்கிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. எவ்வளோ மூட்டை பார்த்தீங்களா, வேறு லெவலில் போயிருக்கு. ஆனால் வெயில் காலத்தில் எந்த தொழில் பண்ணுறோமோ இல்லையோ இந்த தொழில் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குங்க. ஆனால் இந்த தொழில் வந்து நம்ம எல்லா பேருமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த கத்தியில் வந்து நம்ம வெட்டும் போது கையில் பட்டுரும். இதுக்குன்னு தனி ஒரு டூல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம இளநியை உரிச்சு எடுத்து அழகாக பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நிறையா வந்துருச்சு ஆப்ஷன்ஸு, வேறு லெவலில் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் இளநீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அந்த அண்ணன் வெட்டிக்கிட்டே இருந்தார். ஒருத்தவருக்கு மட்டும் கொடுத்துருந்தாரு, அந்த அண்ணன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு தேடிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக அது இதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவருக்கு தேடி வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் எனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. என்னங்கடா இது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்தாரு. சரி ஓகே தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேங்காய் இருக்கிற மாதிரி வேணாம் அப்படின்னோடனே தண்ணி மட்டும் கொடுத்தாரு. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு.